நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. ஒரே ஒரு பையனோட உண்மை கதையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் பட்டிமன்றத்துக்காக பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன் 2008. பிரிஸ்பேன் ஒரு நகரம் இருக்குது. அந்த ஊரை வந்து நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். அங்கே ஒரு அருமையான கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது பிரிஸ்பேனில். அந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்த போது நாங்கள் தங்கி இருந்தது ஒரு வீட்டில். அந்த பையன் பேர் முத்துராஜா. அவங்க வீட்டில் தங்கி இருந்தோம் ஒரு 3 நாள். அது ஒன்றும் பெரிய பாஷ் லுக்கிங் ஹவுஸ் இல்லை, ஓரளவு 3 பெட்ரூம் இருக்கிற ஒரு வீடு, அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் அது. ஒரு நாள் இரவில் அந்த பையன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நான் எல்லார்ட்டையும் கேட்குற மாதிரி கேட்டேன், தம்பி தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊர்னு? அவர் சொன்னார், ஆண்டிப்பட்டி பக்கம் அப்படின்னாரு. ஆண்டிப்பட்டி இந்த தேனி பக்கம். கேட்டேன், உங்கள் ஃபேமிலியெல்லாம் எங்கே இருக்காங்க எப்படி? சும்மா விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சார் என் கதை ரொம்ப பெருசு, சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னாரு. பரவாயில்ல, பொழுது போல் கதை தானே சொல்லுங்கன்னு கேட்டேன். உண்மை கதை இது. ஆண்டிப்பட்டி பக்கம் ஒரு சின்ன கிராமத்தில் வளர்ந்த பையன். அவங்க வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பா தவறி போனார். அவங்க அம்மா வந்து கூலி வேலை செஞ்சு அந்த பையனை படிக்க வச்சாங்க. 10th ஸ்டாண்டர்டில் ஓரளவு நல்ல மார்க் வாங்கியிருக்கான் அந்த பையன். ஆனால் அந்த சமயம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போன போது அந்த பையனால் மேற்படிப்பு +2க்கு போக முடியலை. அப்போது என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி இந்த பையன் வந்து கல்வி அந்த கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டான். அவன் அங்கே உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் சின்னதாக ஒரு ஹோட்டல், இங்கே பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஹோட்டல் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஹோட்டலில் இந்த பையன் போய் சேர்ந்துருக்கான். சேர்ந்து அதில் இலை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். வேற என்ன தருவாங்க வேலை இந்த ஊரில்? யாராவது வந்தால் தண்ணி கொண்டு வந்து வைக்கணும், இலை எடுத்து போடணும், வேறு வழி இல்லை, வீட்டில் வசதி இல்லை. அப்போ ஒரு நாள் இவனுக்கு சொல்லி கொடுத்த பள்ளிக்கூடத்து வாத்தியார் அங்கே தற்செயலாக வந்திருக்கிறார். வந்தவர் ஏதாவது ஒரு வடை காப்பி சாப்பிடலாம்னு பார்த்தா இவன் வந்து தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு இன்னொரு இலையை எடுத்துகிட்டு இருந்திருக்கான். டேய், இங்கே ஏடா இருக்க, நீ மேலே படிக்கலையான்னு கேட்டாராம். இப்போ சொல்லியிருக்கான், படிக்க வழி இல்லை சார், அப்பா இல்லை, அம்மாவுக்கு முடியலை சார், இங்கே வந்து ஏதோ 10 ரூபா 20 ரூபா கிடைக்கும் டெய்லி, அதை வச்சு தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அந்த ஆசிரியர் மிகச்சிறந்த ஆசிரியர். உடனே அந்த கடைக்கு அந்த ஹோட்டலோட ஓனர்கிட்ட போய், யோ ஒரு படிக்கிற வேலை கூட்டு இலை எடுக்கவா விட்டுருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு திட்டி இவனுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னு கேட்டிருக்கிறார். அவன் 50 ரூபா கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். யாருக்கு? இந்த வேலை டெய்லி வந்து போகிறதுக்கு 50 ரூபா அட்வான்ஸ். இந்த ரூபாயை அவரே கொடுத்து அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு பாலிடெக்னிக்கில் சேர்த்தாராம். இந்த பாலிடெக்னிக்கில் சேர்த்து அவனை படிப்பதற்கான ஃபீஸை அந்த ஆசிரியரும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற 1-2 ஆசிரியர்களும் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. 3 ஆண்டுகள் அந்த பையன் படிச்சிருக்கான். படித்து நல்ல ரேங்கில் பாஸ் பண்ணியிருக்கான். பாஸ் பண்ணதுக்கு பிறகு லேட்ரல் என்ட்ரியில் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் அவன் போய் சேர்ந்துருக்கான். சேர்ந்து அங்கிருந்து அவன் இப்போ அமெரிக்காவில் போய் ஒரு 50 பேரை வைத்து ஒரு கம்பெனி நடத்தி கொண்டு இருக்கிறான். 50 பேர். அவன் எங்கே இருந்து தொடங்கினான் எங்கே வந்தான் அப்படின்னு பார்த்தா, இலை எடுத்து போட்டவன் இன்னைக்கு ஒரு 50 குடும்பங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தானோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்கான். என்னால் இந்த மாதிரி பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. காரணம், எங்கள் அப்பா வசதியாக இருக்கார், நான் வசதியாக இருக்கேன். எங்கள் அப்பா படிச்சிருக்கார், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு இல்லாமல், எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா ஒன்றும் இல்லை, ஆனால் நான் படித்து இன்னைக்கு பெரிய லெவலுக்கு ஒரு வெளிநாட்டில் போய் இருக்கிறேன்னு சொல்லுகிற அளவு ஒரு பிள்ளையால் உயர முடியும் என்றால் நீங்கள் ஏன் செய்ய முடியாது?